வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 27ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள்ள பிளாஷ்பேக் பார்த்துடலாம். Where was the Kalanger Centenary Boxing Academy inaugurated? கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா சென்னை கோபாலபுரத்துல அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்த கேள்வி, which district got a prize of rupees 3 crore from Niti Aayog for being a pioneer in health and nutrition? சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தில் முன்னோடியாக இருந்ததற்காக நித்தி ஆயோக் ரூபாய் 3 கோடி பரிசு பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷோர் ஏர்போர்ட் டு பி பில்ட்? இந்தியாவின் முதல் கடல்வழி விமான நிலையம் எங்கு கட்டப்பட உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த 51st காஜுராஹோ டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஹெல்ட்? 51வது காஜுராஹோ நடன விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி, which state passed the witness protection scheme recently? சாட்சி பாதுகாப்பு திட்டத்தை சமீபத்தில் நிறைவேற்றிய மாநிலம் ஹரியானா. அடுத்த கேள்வி, இந்த ஜூமோய் அப்படிங்கிற நடனம் அஸ்ஸாம் மாநிலத்தினுடையது. அடுத்த கேள்வி, சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் எங்கு நடைபெற்றதுன்னா அபுதாபில. அதற்கு அடுத்து இந்த கிரீன் டிரான்சிஷன் அலையன்ஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு இதை ஆரம்பிச்சது டென்மார்க், ஆப்ஷன் ஏ. லைஃப் ஆன் மாஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் நமிதா கோகலே. இந்தியன் சூப்பர் லீக் 2025 வின் பண்ணது நமக்கு மோகன் பகன் சூப்பர் ஜெயண்ட் டீம். ஓகேவா? இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. பிப்ரவரி 27 முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். இப்பதான் பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்து சொங்கின்னு போயிடுச்சு. ஜனவரி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. பிப்ரவரி ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஓகேவா? சோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் அப்படின்னு. அதற்கு சேர்மனாக ஒருத்தரை நியமனம் செய்திருக்காங்க. யாரு என்ன அப்படிங்கறது நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? இவர் தான் சேர்மன் பாலகிருஷ்ணன் அவர்கள். ஓகேவா? இதான் அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படிங்கறத பார்த்துலாம். Who is appointed as the chairman of International Institute of Tamil Studies? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். முதல்ல இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னா என்ன, அது எங்க இருக்கு, எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1970. ஓகேவா? எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1970 ஆரம்பிக்கப்பட்டது மக்களே. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா இது தரமணி. சோ தரமணி சென்னையில இருக்கு. தரமணி எங்க இருக்குன்னா சென்னை. சோ தரமணி சென்னையில தான் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா பாலகிருஷ்ணன் அவர்களை நியமனம் செஞ்சிருக்காங்க. சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் IAS அதிகாரி. இவர் ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகம் பத்தி அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. ஜேர்னி டு அ சிவிலைசேஷன். ஜேர்னி டு அ சிவிலைசேஷன். ஜேர்னி டு அ சிவிலைசேஷன். இண்டஸ் டு வைகை. ஓகேவா? அதாவது ஒரு பண்பாட்டின் பயணம், தமிழ்ல ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை. ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை. இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா பாலகிருஷ்ணன் IAS. ஓகேவா? ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. முதல்ல ஒடிசா கேடர், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஒடிசா கேடர்ல ஒர்க் பண்ணாரு. அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இங்க புத்தகம் எழுதுறது இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தாரு. இப்ப இவருக்கு இதுல சேர்மேன் பதவி அப்படிங்க கொடுத்திருக்காங்க. நம்ம இமயம் நம்ம சமீபத்துல தான் பார்த்தோம். தமிழ்நாடு SC/ST ஆணையத்தினுடைய துணை தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். வைஸ் சேர்மன் இமயம் என்கிற அண்ணாமலை. ராஜமாணிக்கம் தமிழ்நாட்டினுடைய லோக் ஆயுக்தா தலைவர். தமிழ்நாடுடைய லோக் ஆயுக்தா. ஓகேவா? லோக் ஆயுக்தா இதாட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இவர் யாரு, அதாவது புஷ்பா 2 படம் பார்த்திருப்பீங்க. சோ புஷ்பா 2 படத்துல இந்த கேரக்டருடைய பெயர் என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? சோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். புஷ்பா படத்துல பார்த்தவங்க புஷ்பா 2ல கூட வந்திருப்பாரு. மங்கள சீனு ஞாபகம் இருக்கா? சோ இந்த மங்கள சீனு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னொரு மங்களம் ஸ்ரீனிவாசன்
அப்படிங்கிறவர். சோ இது வந்து மேல், நம்ம பார்க்க போறது ஒரு ஃபீமேல். ஓகேவா? சோ இவங்க தான் வந்து உண்மையான மங்களம் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க. சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து இந்த ரங்கோலி, அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ல எல்லாம் வந்து மாஸ் பண்றவங்க இந்த மங்களம் ஸ்ரீனிவாசன். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பெயிண்டிங் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. எந்த ஊருக்காரங்க அப்படின்னா திருச்சியில உள்ளவங்க. சோ இவங்களுக்கு ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு. என்ன அவார்ட் அப்படிங்கறத பாத்துடலாமா? சோ ஹூ ஒன் த 9th ராணி மா கைடின் லியூ அவார்ட். சோ 9வது ராணி மா கைடின் லியூ விருதை வென்றவர் யார் அப்படின்னா நமக்கு மங்களம் சீனிவாசன். ஓகே, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ரங்கோலி மற்றும் இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள்ல வந்து பெயிண்டிங்ல வந்து சிறந்து விளங்கக்கூடியவங்க. இந்த அவார்டு யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா தேவி அகல்யாபாய் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. தேவி அகல்யாபாய் மெம்பர் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த அந்த ஒரு சின்ன ஒரு அறக்கட்டளை மாதிரின்னு நினைச்சுக்கோங்களேன். நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை. சோ அங்க கொடுக்கக்கூடிய விருது. சோ தமிழர்கள் ஒருத்தங்களுக்கு விருது கிடைக்குன்னு சொல்லும் போது அதை நம்ம கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். மங்களம் சீனிவாசன் அப்படிங்கிறவங்கள வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயோ பாலிமர் பிளான்ட் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கணும். சோ பார்த்தாலே தெரியுது, ஒரே காவி உடைகளா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஊப்பியா தான் இருக்கும். சோ உத்தரப்பிரதேஷ்ல தான் ஓபன் பண்ணிருக்காங்க மக்களே. வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோ பாலிமர் பிளான்ட் பி செட்டப். இந்தியாவின் முதல் பயோ பாலிமர் ஆலை எங்கு அமைய உள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்ல கும்பி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த கும்பி அப்படிங்கிற இடம் வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா அங்க லக்கிம்பூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. ஓகேவா? லக்கிம்பூர். சோ லக்கிம்பூர்ல தான் வந்து இந்த முதல் பயோ பாலிமர் ஆலைக்கு வந்து கெட்டுறதுக்கு வந்து இப்பதான் கல் வச்சிருக்காங்க. இனிதான் கெட்ட போறாங்க. ஓகேவா? சோ நமக்கு உத்தரப்பிரதேசம்னு சொல்லும் போது உத்தரப்பிரதேசம் வந்து இப்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்க போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா மகா கும்பமேளா. மகா கும்பமேளா வந்து எங்க நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரயாக்ராஜ்ல. ஓகேவா? சோ பிரயாக்ராஜுக்கு நடைபெறுது. கிட்டத்தட்ட 144 வருஷத்துக்கு ஒரு நடைபெறக்கூடிய மகா கும்பமேளா. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் பத்தி இன்னொரு கேள்வி கண்டிப்பா ரிப்பீட்டடா கேட்கலாம்னா ஒரு கேள்வி, அதாவது இப்ப நடந்த குடியரசு தினம் இருக்குல்ல, அந்த ரிப்பப்ளிக் டே அந்த அணிவகுப்புல வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த அலங்கார ஊர்திக்கு தான் வந்து முதல் பரிசு கிடைச்சு. ஓகேவா? சோ நம்ம குடியரசு தினத்துடைய அந்த அணிவகுப்புல உத்தரப்பிரதேசத்துடைய அலங்கார ஊர்திக்கு தான் முதல் பரிசு கிடைச்சது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதே மாதிரி வந்து நமக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநில விலங்கு எது அப்படின்னு, ஸ்டேட் அனிமல் எது அப்படின்னு கேட்டா ஸ்வாம்ப் டீர். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இன்னொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தோம் ஸ்வாம்ப் டீர். எந்த ஸ்டேட்டுக்கு அப்படிங்கறத கரெக்டா ஞாபகத்துல இருந்தா சொல்லுங்க பாப்போம். சோ பாரசிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தினுடைய மாநில பறவை எது அப்படின்னா வந்து சாரஸ் கிரேன். சோ சாரஸ் கிரேன் அதாவது கொக்கு, சாரஸ் கொக்கு அப்படிங்கறதுதான் வந்து மாநில பறவை. சோ இந்த மாநில பறவை மாநில விலங்குலாம் எதுக்கு சார் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கேள்வியில வந்து கேட்பாங்க. அதாவது சார் அப்ப குரூப் 1ல கேட்டுருவாங்களா, குரூப் 2ல கேட்டுருவாங்களா, இதுல வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? சோ கண்டிப்பா என்னைக்குமே படிக்கிறது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது மக்களே. சோ இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு யோசிப்பீங்க. நானும் அப்படிதான் ஒரு காலத்துல யோசித்தேன். ஓகேவா? சோ ஆனா அது வந்து தேவை அப்படிங்கிறது நமக்கு நிறைய எக்ஸாம் எழுதும்போது தான் தெரியும். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ். ஓகேவா? பிரகிருதி அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ். என்ன கான்ஃபரன்ஸ் எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்துடலாம். So where was the first international conference on carbon market? முதல் சர்வதேச கார்பன் சந்தைகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்த மாநாடுடைய பெயர் வந்து எப்பதான் பார்த்தா என்னது, பிரகிருதி அப்படிங்கிற மாநாடு. இது எங்க நடைபெற்ற அப்படின்னா புதுடெல்லி, நியூ டெல்லியில கண்டக்ட் பண்ணாங்க மக்களே. சோ அதே மாதிரி நமக்கு இந்த கார்பன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சமீபத்துல ஒண்ணு பார்த்தோம். அதாவது நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். ஒரு கொசு என்ன சுத்திக்கிட்டே இருக்குது. நானும் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது எஸ்கேப் ஆயிட்டே இருக்கு. அதாவது நம்ம பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு வந்து எங்க வந்து எந்த ஏர்போர்ட்ல வந்து முதலா வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணிருக்கு அப்படின்னா டெல்லி ஏர்போர்ட். ஓகேவா? சோ இந்த மாநாடும் டெல்லி தான். டெல்லி ஏர்போர்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா கார்பன் எமிஷன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தது. சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா இது எந்த இடம் ஞாபகம் இருக்கா? அதாவது பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த அதிசயம் பாட்டுல வந்து அதாவது 7 அதிசயங்களையும் காட்டியிருப்பாங்க ஜீன்ஸ் படத்துல. இதுக்கு முன்னாடியும் வந்து பிரசாந்தும் ஐஸ்வர்யா ராயும் ஆடி இருப்பாங்க. சோ இது வந்து ரோம் நகரத்துல இருக்கக்கூடிய கொலோசியம் அப்படிங்கிற இடம். ஓகேவா?
சோ கொலோசியம் அப்படிங்கிற இடம் இதுவும் வந்து உலக அதிசயங்கள்ல 7 உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. இப்ப 8 அதிசயங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கம்போடியால இருக்கக்கூடிய அங்கர் வாட்டை சேர்ந்து 8. ஆனா வைரமுத்து எழுதின பாட்டு வந்து 7 தான். அப்ப 7 தான் இருந்துச்சு. ஓகேவா? இப்ப எழுதுனா மேபி 8ன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு 9வது ஐஸ்வர்யா ராய சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதை விட்டுலாம். சோ இந்த கலோசியம் அப்படிங்கிற இந்த ஒண்டர், அதாவது உலக அதிசயம் எங்க இருக்கு அப்படின்னா ரோம். இதுதான் அந்த இது. ஓகேவா? சோ இப்ப ரோம் பத்தி ஒரு நியூஸ் தான் பார்க்க போறோம். வேர் வாஸ் த COP16 convention up to the convention on biological diversity took place. ஓகே, CBD அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான மாநாட்டிற்கான COP16 எங்க நடைபெறும்? COPனா ஒண்ணு இல்ல மக்களே, அது மாநாடு தான். நம்ம வந்து COP அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், மாநாடு. இந்த 16வது மாநாடு, இந்த உயிரியல் பன்முகத்தன்மை அந்த அதனுடைய 16வது மாநாடு எங்க நடைபெற்றது? ஆக்சுவலி இது முதல் ஃபேஸ் எங்க நடைபெற்றது அப்படின்னா கேலி அப்படிங்கிற இடம். ஓகேவா? கேலி அப்படிங்கிற இடம். இந்த கேலி அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா கொலம்பியால இருக்கு. இப்ப ரெண்டாவதா கடைசி ஃபைனல் ஃபேஸ் எங்க நடைபெறுது அப்படின்னா ரோம், இட்டாலியில் நடைபெறுது. சோ ரோம்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. சோ இந்த மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஃபண்டினுடைய பெயர் ஒரு நிதியம். சோ கேலி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கேலி நிதியம், கேலி நிதி அல்லது நிதியம்னு ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க. அப்போ இது எது தொடர்பானது அப்படின்னா இந்த CBD தொடர்பானது, உயிரியல் பன்முகத்தன்மை மாநாடு தொடர்புடையது. இந்த CBD அப்படிங்கிறது எப்போ கையெழுத்திடப்பட்டது அப்படின்னா 1992ல கையெழுத்திடப்பட்டது. அமல்படுத்தப்பட்டது 1993. எங்க வச்சு இதை கையெழுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரியோ டி ஜெனீரோ. ரியோ டி ஜெனீரோ எங்க இருக்கு அப்படின்னா பிரேசில்ல இருக்கு. ஓகேவா? சோ பிரேசில்ல ரியோ டி ஜெனீரோல வச்சுதான் இது கையெழுத்திட்டாங்க 92ல. எப்போ எஃபெக்டிவ் ஆச்சு, அமல்படுத்தப்பட்டது எப்போ வந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 1993. ரோம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இட்டாலியில இருக்கு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அவார்டு. சோ இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நேஷனல் தன்வந்திரி ஆயுர்வேதா விருது. அதாவது இந்த ஆயுர்வேதா டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல மக்களே, அதில் நல்லா அதாவது நல்லா சூப்பரா பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வந்து விருது கொடுக்குறாங்க. அதாவது ஹூ ஒன் த நேஷனல் தன்வந்திரி ஆயுர்வேதா அவார்ட் 2025, தேசிய தன்வந்திரி ஆயுர்வேத விருது 2025 வென்றவர் யார் அப்படின்னா இந்த 3 பேருமே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி ஆல் த அபோவ். சோ இதை வந்து யார் கொடுக்காங்க அப்படின்னா ஆயுஷ் அமைச்சகம் தான் கொடுக்குறாங்க. ஆயுஷ் அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு மக்களே. அந்த அமைச்சர் யாரு அப்படின்னா அவருடைய பெயர் வந்து, அமைச்சர் பெயர் வந்து எங்கேயாச்சும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இல்லை டிஎன்பிசில எல்லாம். சோ ஜாதவ் பிரதாப் ராவ், பேர் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், பிரதாப் ராவ் கணபத் ராவ். ஓகேவா? சோ பெரிய பெயர் தான். சோ 3 பேர் வைக்க வேண்டிய பேர் ஒரே பேருக்கு வச்சிருக்காங்க, ஜாதவ் பிரதாப் ராவ் கணபத் ராவ் அப்படிங்கிறவர். ஓகேவா? சோ இந்த பிரைஸ், இதுல வந்து இந்த அவார்டு வாங்குறவங்க என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு சர்டிபிகேட், அதே மாதிரி ஒரு தன்வந்திரியுடைய சிலை ஒண்ணு, அப்புறம் வந்து காசு எவ்வளவு துட்டு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, 5 lakhs கொடுப்பாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் இந்த விருது அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொருத்தங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க. ஸோ பட்ஜெட் வீடியோ அதை நான் கண்டிப்பா நான் போட்டுருவேன் மக்களே. ஸோ நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சாரின்னு சொல்லிட்டு. அதுல என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்போ அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். பட்ஜெட் வீடியோ நம்ம சீக்கிரம் போட்டுருவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒருத்தங்க டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து இந்த சாட்டர்டே எழுத போறேன் சார், ஏதாவது மோட்டிவேஷனலா சொல்லுங்க அப்படின்னு. ஆக்சுவலி வந்து டைப்ரைட்டிங் வந்து நானுமே முடிச்சிருக்கேன். அதாவது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலயுமே வந்து ஹையர் முடிச்சிட்டேன். அதாவது சீனியர்னு சொல்லுவாங்க, ஜூனியர் சீனியர், இல்லைன்னா வந்து லோயர் ஹையர் சொல்லுவாங்க. ரெண்டுத்துலயுமே ஹையர் முடிச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், தமிழ்ல டிஸ்டிங்ஷன். அதாவது இந்த ஒரு செகண்டினுடைய அருமை என்னன்னு சொல்லிட்டு நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா டைப்ரைட்டிங் கிளாஸ் போகும்போது தான் தெரியும், டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதும்போது தான் தெரியும். 10 நிமிஷம் நினைக்கிறேன், 10 நிமிஷம் எனக்கு. நான் வந்து இப்போ 2020 21ல 20ல 1 20ல 1 நினைக்கிறேன், 21 20 ஆமா 21ஓட கிளியர் பண்ண நினைக்கிறேன் எல்லாமே சேர்த்து. என்ன அப்படின்னா 10 நிமிஷத்துல வந்து இவ்வளவு அடிக்க வேண்டிய இருக்கும். ஸோ அப்போ டைம் பார்க்கும்போது ஐயோ ஒவ்வொரு செகண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்க டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா பயப்படாம, அதாவது வந்து பயப்படாதீங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, பயப்படாம போய் எழுதுங்க. கரெக்டா அந்த லைன் மிஸ் ஆயிடாதீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த கை வைக்கிறது, அந்த ஃபிங்கர் வைப்பீங்கல்ல, ஃபிங்கர் வைக்கிறதே பார்த்து வைங்க. ஏன்னா சில நேரம் வந்து நம்ம வைக்கும் போதே ஒரு இது மாத்தி வச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இதாயிடும்.
அதனால அப்படிலாம் இது பண்ணாதீங்க. முதல்ல அப்படியே அழகா பொறுமையா, அதாவது பொறுமையானா ரொம்ப பொறுமையாலாம் இல்ல. நீங்க அழகா அடிச்சுட்டு போனாலே நீங்க வந்துரும். அதனால ஒண்ணும் நீங்க பயப்படாம அடிங்க. பயப்படாம அடிச்சாலே டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். யாரு டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுத போனாலும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிஷன் பார்த்தாலே தெரியும். சூரியன் சம்பந்தப்பட்ட ஒரு மிஷன், சோலார் மிஷன் ஒண்ணு. ஓகேவா? சோ சோலார் மிஷன் நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சம்பந்தப்பட்டதுன்னா ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும். மத்ததுன்னா சும்மா சிம்பிளா வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தா போதும். விச் ஆர்கனைசேஷன் லான்ச் த பஞ்ச் மிஷன்? எந்த அமைப்பு பஞ்ச் திட்டத்தை துவக்கியது அப்படின்னா நாசா. ஓகேவா? சோ நான் அப்ப பஞ்ச் திட்டம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து சூரியன் தொடர்புடையது. அதாவது சோலாருடைய அட்மாஸ்பியர் பற்றி ஆராய்றதற்கான ஒரு திட்டம் தான் இந்த பஞ்ச் அப்படிங்கிற திட்டம். அதே மாதிரி அந்த இது வந்து இதை யார் லான்ச் பண்ணோம்? இப்ப எல்லாமே அதாவது ட்ரம்ப் ஆட்சி பண்றாரா இல்ல எலான் மஸ்க் ஆட்சி பண்றாரான்னு தெரியல அமெரிக்காவை. எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. சோ இதுவும் நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸும் சேர்ந்துதான் இது பண்றாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் தான் இந்த பஞ்ச் மிஷனை லான்ச் கூட பண்ண போறாங்க. அதே மாதிரி நாசா வந்து இன்னொரு மூன் லேண்டர் ஒன்னு டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதோடைய பெயர் வந்து ஆத்தனா. சோ ஏத்தனா அப்படிங்கிற வந்து சோ நாசா டெவலப் பண்ண ஒரு மூன் லேண்டர். மூன் லேண்டர்னா அவங்க ஒரு மிஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நமக்கு நிலவுல போய் இறங்குறதுக்கு. சோ அதுல வந்து அந்த நிலவுல போய் இறங்கக்கூடிய அந்த கருவியை ஒண்ணு டெவலப் பண்ணிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து என்ன அப்படின்னா ஏத்தனா. ஏத்தேனா ஏத்தேனா சோ ஏத்தேனா அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் மக்களே, இப்போ வந்து மார்ச் 8 வந்து நம்ம வந்து அதாவது 9ஆம் தேதி மேரேஜ் கோயம்புத்தூர்ல வச்சு ஒரு மேரேஜ் இருக்கு. மார்ச் 8ஆம் தேதி வந்து நம்ம மீட் பண்ணலாமா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள்? சோ நம்ம எனக்கும் உங்க எல்லாரையும் பார்க்க நான் லாஸ்ட் டைமே வந்து நம்ம கும்பகோணம் போகும்போது தஞ்சாவூர் லைப்ரரிக்கு வந்து வர சொல்லியிருந்தீங்க. சோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் அவசரனால டக்குன்னு இங்க வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. மார்ச் 8 கோயம்புத்தூர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னா வந்து எனக்கு அங்க பெரிய அளவுக்கு பிளேசஸ் எல்லாம் தெரியாது. ஏதாவது ஒரு பிளேஸ் சொன்னீங்க அப்படின்னா வந்து எல்லாரும் வர மாதிரி ஒரு பிளேஸ் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மீட் பண்ணலாம். சோ எப்படி அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாம். சோ அடுத்த கேள்வி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ஹார்ட் லேம்ப்? ஹார்ட் லேம்ப் புத்தகத்தின் ஆசிரியர். இது வந்து ஒரு கன்னட புத்தகம் மக்களே. எதுக்கு இப்ப செய்திகள்ல வந்துச்சு அப்படின்னா நமக்கு சர்வதேச புக்கர் பரிசு, அதாவது இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ், சர்வதேச புக்கர் பரிசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதுக்கு 2025க்கு வந்து நிறைய புக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க செலக்ட் பண்றதுக்கு. அதுல பானு முஸ்தக் அவர்கள் எழுதிய ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புத்தகத்தையும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அது இப்ப செய்திகள்ல வந்திருக்கு. நமக்கு 2024ல சர்வதேச புக்கர் பரிசு யார் வாங்கினாங்க அப்படின்னா இந்த ஜென்னி எர்பன்பெக் அப்படிங்கிற ஒருத்தர். சோ ஜென்னி எர்பன்பெக் அப்படிங்கிற ஒருத்தர் அவங்க வந்து கைரோஸ் அப்படிங்கிற அவங்களுடைய புத்தகத்துக்காக வாங்கினாங்க. கைரோஸ் அப்படிங்கிற புத்தகத்தினோட பெயர். ஆசிரியர் பேர் வந்து ஜென்னி எர்பன்பெக். டிரான்ஸ்லேட்டர் பேர் வந்து மைக்கேல் ஹாஃப்மேன். சோ மைக்கேல் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்ப்பாளர். சோ மொழிபெயர்ப்பாளர். இவர் வந்து எழுத்தாளர். சோ அந்த படைப்பினுடைய பேர் கைரோஸ். 2024 பரிசு. 2025க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனதுல கன்னடால பானு முஸ்தக் அவர்களுடையது. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான தினங்கள்ல வேர்ல்ட் என்ஜிஓ டே. என்ஜிஓனா என்ன அப்படின்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான் என்ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உலக தன்னார்வ தொண்டு நிறுவன தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நமக்கு பிப்ரவரி 27 இன்னைக்கு என்ஜிஓ டே கொண்டாடுறாங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆபீசர்ஸ் பேட்ச். சோ குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணிருக்கோம் மக்களே. மார்ச் 6ஆம் தேதி பேட்ச் ஆரம்பிக்குது. 28 டெஸ்ட் மொத்தம். நம்ம வந்து இதுல ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆயிரும். இதுக்கான ஸ்கெடியூல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம போட்டிருக்கோம். மறக்காம பாருங்க. கொஸ்டின்ஸ் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரப்போகுது மக்களே. குரூப் 1க்கான நோட்டிபிகேஷன். ஜூன் 13ஆம் தேதி நமக்கு ஜூன் 15ஆம் தேதி எக்ஸாம். ஓகேவா? இப்பதுல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9452755642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2699 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஸ்கெடியூல் டெலிகிராம் குரூப்ல நமக்கு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் மக்களே.
ஆமா நாளானைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் பிப்ரவரி ஏதோ 30-31 இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸோ 26 டெஸ்ட், புக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கு, சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கு. இல்ல வேர் டு ஸ்டடியும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஓல்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா 1199, நியூ ஸ்டூடெண்ட்னா 1299. ஸோ இதுக்கும் இதே நம்பருக்கு ஜிபே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் பிளஸ் ஆபீசர்ஸ் பஸ் சேர்ந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 3499 மட்டும் நீங்க ஜிபே பண்ணா போதும், காம்போ ஆஃபர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து தினம் ஒரு திட்டம் பார்த்துடலாம். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம். சோ திட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ வீடியோ லைக் பண்ணாதவங்க அப்படியே லைக் தட்டி விட்டுட்டு அப்படியே பார்க்க கண்டினியூ பண்ணுங்க மக்களே. சோ உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன், அதனால மறக்காம ஒரு லைக் தட்டி போங்க. சோ இந்த திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மே மாசம், மே 24, 2023 தேதி முக்கியம் பிகிலே. அதுக்கு அடுத்தது எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, எங்க நம்ம மதுரையா திருச்சியா இல்ல சிவகங்கையான்னு பாத்தீங்கன்னா, இது சிவகங்கையில ஆரம்பிச்ச திட்டம் இல்ல மக்களே, சிங்கப்பூர்ல ஆரம்பிச்ச திட்டம். ஓகேவா? சோ வேர்களை தேடி திட்டம் வந்து நம்ம முதல்வர் சிங்கப்பூர்ல வச்சு ஆரம்பிச்சாரு. இது என்ன அப்படின்னா அதாவது ஆண்டுதோறும் ஒரு 200 இளைஞர்கள், 200 இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் இருப்பாங்கல்ல, சோ அங்கே பிறந்து அங்கே செட்டில் ஆகி இருப்பாங்க. சோ அந்த இளைஞர்களை வந்து இங்க கூட்டிட்டு வந்து ஒரு 200 இளைஞர்களை வந்து ஒரு வருஷத்துக்கு செலக்ட் பண்ணி, இளைஞர்கள்லாம் இந்த 18 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள உள்ளவங்களை இங்க கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து ஒரு 2 வாரம் டூர் மாதிரி சுத்தி காட்டுவாங்க. அதாவது இதுதான்ப்பா வள்ளுவர் சிலை, இதுதான் வந்து மகாபலிபுரம், நம்மளுடைய கலை இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. சோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற அவங்களுடைய அவங்கதான் வேர்களை தேடி அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இப்ப டேட்டு முக்கியம். மே 24, 2023 சிங்கப்பூர் 200 பேரு 2 வாரம் சுத்தி காட்டுவாங்க. எல்லாம் பண்ணி கொடுத்து கிளாஸ்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? சோ அடுத்து வந்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை எல்லாருமே கரெக்டா ஆன்சர் கொடுத்தீங்க. திண்டுக்கலின் கோபால நாயக்கர். ஓகேவா? சோ அடுத்து இன்னைக்கான கேள்வி, மங்கள மாலை அப்படிங்கிற இந்த திட்டம், இது என்ன திட்டம் அப்படின்னா வந்து அனாதை பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய பெற்றோருக்கு உதவி வழங்கும் திட்டம். பேரண்டல் அசிஸ்டன்ஸ் டு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் டு கெட் மேரிட். எப்ப ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணாதவங்க அப்படியே லைக் தட்டி விட்டுட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. எக்ஸாம் பக்கத்துல வந்துட்டு. சோ இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். குரூப் 1, 2, 4, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடி, எம்டிஎஸ், அதே மாதிரி உங்களுக்கு ரயில்வே, என்டிபிசி, ஏஎல்பி, உங்களுக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ, பிசி, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, பாண்டிச்சேரி உடைய அசிஸ்டன்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது மட்டுமே போதுமானது. சோ இதுல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். ஒரு வாரம் முடிஞ்ச உடனே, அதாவது 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி உள்ள 8ஆம் தேதி இல்ல 9ஆம் தேதி அனுப்புவோம். இந்த மாதிரி ஒரு வாரம் முடிஞ்சோடனே எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட்டும் வைப்போம். சோ டெஸ்ட் வந்து நமக்கு வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டும் இருக்கும். நீங்க போட்டு பார்த்து ஸ்கோர் எவ்வளவுன்னு பாத்துக்கலாம். அதே மாதிரி பிடிஎஃப்லயும் நம்ம கொடுப்போம். சோ இது மாதிரி மாசத்துக்கு 4, இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பும் அனுப்புவோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்டும் வந்து உங்களுக்கு நம்ம வந்து இதுல நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும் மக்களே. சோ மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் இப்படிதான் இருக்கும். சோ இது வந்து பிப்ரவரி 3rd வீக் ஆனது. 4th வீக், இப்ப 4th வீக் முடிஞ்ச உடனே அனுப்புவோம். அதாவது 22ல இருந்து 28 வரைக்கும் நம்ம வந்து மார்ச் 1ஆம் தேதி அனுப்பிடுவோம். சோ இதுல வந்து நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் இருக்கும், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். முக்கியமான இதெல்லாம் நம்ம ரெட்ல ஹைலைட் பண்ணிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? சோ இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. ஒரு வாரத்துக்கு 44 பேஜஸ் இருக்கும். நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் உங்களுக்கு கிட்ட ஒரு 20 பேஜ் தான் வரும். சோ வாரந்தோறும் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிடும். கரண்ட் அஃபேர்ஸ் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் பேர், சரியான இணையை தேர்ந்தெடுக்க இருக்கும். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கீ தனியா கொடுத்துருப்போம். எக்ஸ்பிளனேஷன்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணி இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் இருக்கும். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சர்ச் பண்ணுங்க, வரும். ஸோ இதுல நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், இங்கிலீஷ்னா தி ஹிந்து, தமிழ்னா தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் வந்துன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஏதாவது முக்கியமான நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அதில் அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் அதனால மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இதோட நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம், என் கூட சேர்ந்து ஆன்சர் கொடுங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன். ஓகேவா? அடுத்து இந்த ராணிமா விருது மங்களம் ஸ்ரீனிவாசன். முதல் பயோபாலிமர் ஆலை, ஃபர்ஸ்ட் பயோபாலிமர் பிளான்ட் உத்தரப்பிரதேசம். கார்பன் மார்க்கெட் கான்ஃபரன்ஸ் பிரகிருதி மாநாடு எங்க? புதுடெல்லி. அடுத்து இந்த சிபிடி எங்க? ரோம் இத்தாலி. இந்த தன்வந்திரி ஆயுர்வேதா விருது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. பஞ்ச் திட்டம் நாசாவுடையது. ஹாட்லாம் புத்தகம் பானு முஸ்தக் அவர்களுடையது. என்ஜிஓடு 27. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.